டெல்லியில் நேற்று தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் இடையே நடந்த சந்திப்பு தான் ஹாட் டாக். பலரும் இதுக்கு பல காரணங்கள் பல கோணங்கள் கொடுத்து இது பேசப்பட்டது அது பேசப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு பேரும் என்ன பேசினாங்கன்னு ரெண்டு பேரும் சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆனால் வெளியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நாங்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்க வலியுறுத்தினோம், இதுதான் எங்களுடைய மெமரண்டம் என்று அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அவருடைய சகாக்களும் போயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ரெண்டு தலைவர்கள், அதுவும் கூட்டணி தலைவர்கள் பேசிய போது கூட்டணி வியூகம் 2026 கணக்கெல்லாம் பற்றி கண்டிப்பாக பேசாமல் இருக்க மாட்டாங்க. இந்த டைமிங், இந்த சூழலும் ரொம்ப முக்கியமானது. இந்த சந்திப்புக்கு முந்தைய தினம்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு ஓபிஎஸ் தினகரன் இவங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு வழியே இல்லை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு, துரோகிகள் அப்படின்னு கடும் வார்த்தைகளை பிரயோகம் செஞ்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடந்தது. ஆக இது அவங்களெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சிக்கு முற்றுப்புள்ளியா இல்லை அது தொடருதா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் எழவே செய்கிறது. திரு அமித்ஷா வலியுறுத்தியது என்ன, இவர்களுடைய மாற்று திட்டம் என்ன, இவங்கெல்லாம் சேர்க்காத பட்சத்தில் தென் மாவட்ட வாக்குகளை குறிவைக்கிறதுக்கு வேறு திட்டங்கள் இருக்கிறதா, அதை தான் பற்றி பேசினாங்களா, வேற என்ன பேசினாங்க? இதற்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறது. இதற்கு எதிர்வினையை திரு டிடிவி தினகரன் ஆற்றியதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பற்றி விரிவாக பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு ஜுபேர், மூத்த பத்திரிகையாளர், மற்றும் திரு சாமானியன் நாராஜ் அவர்களை வரவேற்கின்றோம். அதே போல் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு கண்ணன் அவர்களை வரவேற்கலாம். இன்னும் விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களுடைய கருத்துக்கள்லாம் பெறத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன சோர்ஸில் தகவல் வந்திருக்குன்னு கேட்போம். நாராஜ், ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ. சார், இது ஒரு அரசியல் சந்திப்பு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அரசியல் சந்திப்பில் ஒரு விஷயம் கிளியர் ஆகுது, கூட்டணியை நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எடப்பாடி அவர்கள் ஸ்டபனாக இருக்கார் அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு. அப்படின்னா எலாபரேட்னா, நான் ஐ வில் டேக் கேர் ஆஃப் த ஹோல் அலையன்ஸ் இன் தமிழ்நாடு, ஐ வில் லீட் த அலையன்ஸ், தேர் ஷுட் நாட் பி எனி கன்ஃபியூஷன். யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்க வேணாம் அப்படின்றது நான் முடிவு பண்ணுறேன். இன்ஃபேக்ட் இன்னும் முக்கியமான சொன்னால் 4 வாரங்களில் நான் பாமகவை சேர்க்கறதுக்கான எல்லா இது. எந்த பாமக? ஒரு பாமக இருக்கு, அந்த பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கு தேர்தல் கமிஷன் படி. ஸோ அந்த பாமக நோக்கி தான் அவங்க போவாங்க. அந்த அலையன்ஸை சேர்க்கப்படும். ஓபிஎஸ் டிடிவி ஓபிஎஸ் கட்சியிலே இல்லை, டிடிவி அவர்கள் வேற கட்சி வச்சிருக்காரு. இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது செங்கோட்டையன் வேண்டாம் முடிவு எடுத்தாரா? இல்ல, அது நமக்கு தெரியாது, அது அவர்கிட்ட தான் தெரியும். அவர் வேணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிற இடத்துல அவர் தான். அந்த அதிகாரம் என்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிற. எஸ், அதை கேட்கிறவர் அமித்ஷா. அதை கேட்கிறவர் அமித்ஷா இல்ல. அமித்ஷாவை பொறுத்தவரை இந்த இடத்துல அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறதா நான் நினைக்கிறேன் பர்சனலா. அதாவது 9R எடப்பாடி காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அவங்க 2 பேருக்குள்ள நல்ல சிங்க் இருக்கும்போது நம்ம இதுல ஓவர் டோனோ யூ டோனோ பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாரு. அது 10 அவர் நினைக்கிறாரா இவர் நினைக்கிறாரா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இது அவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க நான் சொல்ல முடியும். என்னோட யுகத்துல அது 10 என்று நான் நினைக்கிறேன். 10 எந்த 2 பேரும் போதும் இல்ல, இவங்க 2 பேரும் இல்ல, அதான் சொல்றேன். இன்னும் அடுத்தடுத்த கட்சிகள்கிட்ட பேச போறாங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட பேச போறாங்க. மைனஸ் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன் and others. எனக்கு செங்கோட்டையன் அவர்களை பற்றி தெரியல. செங்கோட்டையன் இன்னும் கட்சியில் தான் இருக்கார். செங்கோட்டையன் அவர்கள் திருப்பி சேர்வதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் கேள்விப்படுறேன். இதில் அவர் எங்கேயோ தள்ளி போயிடுவார்லாம் நான் நினைக்கல. நான் ட்ரை பண்ணேன், அது நடக்கல. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு போகிற காலமும் இன்னும் 10 நாள். கூட்டணியில் இல்லை அமைப்பில் ஓபிஎஸ்யோ டிடிவியோ சேர்க்கிற படலும் அதுக்கான வாய்ப்பு முடிஞ்சு போச்சுன்னு பார்க்குறீங்களா? இதற்கு மேலே அவர்கள் தான் வரணும், இவங்க போய் கேட்க மாட்டாங்க. அவங்க தான் இதுக்கு மேல ஏற்காவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே ஏத்துக்கூட்டது என்டிஏல ஏத்துக்கூட்டது தான். என்டிஏ எங்குமே அவர் துரத்தலையே. என்டிஏ என்னைக்காவது உங்களை டிடிவி வெளில போ, ஓபிஎஸ் வெளில போன்னு சொல்லவே இல்லை. அவங்களா தானே வெளில போனாங்க. அதுக்கான சூழல் உருவாக்கியதுன்றது அரசியல்ல சில சூழல்கள் உருவாக்கி தான் சார் இருக்கும். திமுக அலையன்ஸ்ல பல சூழல்கள் உருவாகுது சார். ஆனா யாருமே வெளில போலையே. ரைட், சூழல்கள் உருவாக்கும் போது சூழல் இல்லாத போது தேர்தல் இன்னும் 6 மாதம் இருக்கு, 6-7 மாசம் இருக்கு. பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணிடலாம். அவசரப்பட்டு அவங்க வராததுனால அவங்க ஏன் வரணும்னு திரு அமித்ஷா வலியுறுத்தி வந்தார் அப்படின்னு கடந்த காலத்துல பார்த்தோம்னா தென் மாவட்ட வாக்குகள் அந்த டெபிசிட்டை சமாளிக்க என்ன வழி? அந்த டெபிசிட்டை சமாளிக்கிறது வழி இபிஎஸ் அவர்களுக்கு தான் தெரியும். அவர் என்ன பிளான் வச்சிருக்காரு, எப்படி ஜெயிக்க போறார். அதுல ஒரு அறிகுறி தான் திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா. அப்படி நம்ம வேற ரூட்ல போலாம்னு நினைக்கிறாரா சார்? இப்போ அந்த விஷயத்துலையுமே அவர் முதல்ல எப்போ ஏர்போர்ட்டில் அவர் அந்த பசும்பொன் முத்துராமலிங்க பேர் வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அப்பவே அந்த ரூட்ல அவர் போறான்ற ஒரு அறிகுறி நமக்கு தெரியுது. ஸோ இவங்க இல்லாம அந்த சமூக வாக்குகளை நம்ம கேபிட்டலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா
அவருக்கு இன்னொரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. அந்த அந்த சமூகத்துக்குள்ள நிறைய பேர் அவர்கிட்ட ஒரு முரணா இருக்காங்க. இட் இஸ் நாட் அபவுட் டிடிவி, இட் இஸ் நாட் அபவுட் ஓபிஎஸ், ஆர் இட் இஸ் நாட் அபவுட் சசிகலா. அவங்களை தாண்டி செகண்ட் லெவல் லீடர்ஸ், தேர்ட் லெவல் லீடர்ஸ்லாம் இருக்காங்க. பட் அவர் என்ன இப்போ பண்றாருன்னா அவங்கள ரீச் அவுட் பண்றாரு. அந்த லெவல் 0 முட்டுட்டு செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஆளுங்கிட்ட போகும்போது அதுல நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி கொண்டு வரலான்றது அவருடைய பார்வையாக இந்த இடத்துல இருக்கு. ஆனால் எனக்கு தெரிந்து வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் வாய்ப்பில்லை. சசிகலாவை பொறுத்திருந்து பார்க்கணும். திரு கண்ணன், உங்க ரீடிங் என்ன? உங்களுக்கு அந்த அணியில வாய்ப்பு இருக்கு, இன்னமும் கூட ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு அந்த அணியிலேயே சொல்ல வந்ததை தான் பார்த்தோம். பட் ஆனா அது முற்றிலும் முடிஞ்சிருச்சு நேற்றைய சந்திப்பின் மூலமா நினைக்கிறீங்களா? உங்க ரீடிங் என்ன? தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். முற்றிலும் முடிஞ்சு போகட்டும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். ஓஹோ. தோல்வியின் தலைமைய, தோல்விக்கான பிம்பத்தை அடையாளப்படுத்திட்டு தோல்வியை உறுதி செய்துட்டு ஒரு கூட்டணி வச்சு களத்துல சந்திச்சா அந்த கூட்டணியில ஏன் நாம இருக்கணும்? அது இது வந்து தேவையில்லாத கூட்டணி. கூட்டணிங்கிறது நோக்கம் எப்படி இருக்கணும்? வெற்றியை நோக்கிய பயணமா இருக்கணும். வெற்றிக்கான முகாந்திரம் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து 1% 1/2% கூட ஒருத்தருக்கு வாய்ப்பு இருந்தா அவரையும் ஒருங்கிணைத்து அவரையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து அதன் பிறகுதான் கூட்டணியை வந்து வலுவான அந்த 1% 1/2% நீங்களா? 1% 1/2% அப்படின்னு ஒரு தொகுதியில போட்டியிட்டதுனால அப்படி ஒரு கால்குலேஷன். அதிமுக வாக்கு வங்கி 1.5 லட்சம் ஓட்டு. 1,45,000 இருந்து 1,45,000 இருந்து 1,65 லட்சம் வாக்குகள் வந்து சராசரியா விழுந்துகிட்டு இருந்துச்சு. இந்த 45 லட்சம் 1,45 லட்சத்து 1,65 லட்சத்துக்குள்ள 20 லட்சம் வாக்குகள் தான் அதிமுக வர வேண்டுமா திமுக வர வேண்டுமா என்கிற டிசைடிங் பண்ணாங்க. அதுதான் 2.5% 3%க்குள்ள அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வங்கி டிசைடிங் ஃபேக்டர் தொடர்ந்து இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு திமுக வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது. அது 35% ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க கூட்டணியோடு சேர்ந்து 45% வலுவாவே இருக்காங்க. இப்ப 45% மேல கூட்டணியை அமைச்சால் தானே அந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பை நோக்கியே பயணிக்கும். அந்த அணிக்கு வேற வியூகங்கள் இருக்கு போல் இருக்கே. இப்ப நீங்க எல்லாம் இல்லாம எந்த டெமோகிராபிக்ஸுக்கு நீங்க அப்பீல் பண்றீங்களோ அந்த வாக்குகளை பெறத்துக்கு வேற வியூகத்தை அந்த அணியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்கே. நேற்று இந்த சந்திப்பு பற்றி உங்களுடைய பார்வை என்ன, மதிப்பீடு என்ன? அது எதை இந்த சந்திப்பை பத்தி நிறைய சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கே? திரு எடப்பாடி பழனிசாமி ட்வீட் போட்டிருக்காரு, பாத்தீங்களா? என்ன ட்வீட் போட்டிருக்காரு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்காக பாரத ரத்னா வேணும்னு வலியுறுத்தினேன் உள்துறை அமைச்சரை அப்படின்னு. அது பழைய போட்டோவை போட்டு, புது போட்டோ இல்ல இல்லையா? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன் போன சகாக்கள்லாம் இருக்கிற போட்டோ வந்திருக்கே சேர்த்து. டிவி வச்சிருந்தீங்கன்னா வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா if possible? நான் எதிரொலி நான் யார் வச்சிருந்தா? நான் டிவி வைக்கல. நான் டிவி வால்யூம் வைக்கல. அதாவது இதற்கு முன்னாடி எடப்பாடி எப்பொழுதுமே டெல்லிக்கு போகும்போது வெளியில வந்த உடனே வாயிலேயே சொல்லுவார், 1% கூட சேர்க்க முடியாதுங்க, யாரையும் சேர்க்க முடியாது, வாய்ப்பே இல்ல. முந்தின நாளே சொல்லிட்டு போயிட்டாரு. ஏங்க பிந்தின நாள் சொல்லல? ஒரு தடவை சொன்னா இன்னொரு தடவை சொன்ன மாதிரி. அது ரஜினிகாந்துக்கு. எடப்பாடிக்கு எப்படி செட் ஆகும்? ஏங்க வேற இல்லங்க, முகத்தை தொடச்சுக்க மாட்டாங்களா கார்ல போகும்போது? அழுதுகிட்டே வா, சோகமாவே வா. பாத்தியலா நீங்க? அதாவது இவர் போன வண்டி எது, வந்த வண்டி எது? போகும்போது அரசு வாகனம், வரும்போது தனியார் வாகனம், பிசினஸ்மேன் வாகனம், கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாகனம், விலை உயர்ந்த கார். அதென்னங்க போன டைம் போகும்போது 4 கார்ல பயணிக்கும் போது 4 வகையான விதவிதமான கார்கள். நீங்க கூட்டணி பேச போறீங்களா, ஒரு மத்திய அமைச்சரை சந்திக்க போறீங்களா, இல்ல ரகசியமா வேற ஏதாவது பத்தி சிந்திக்க போறீங்களா? இது எதுக்கு இவ்வளவு குளறுபடி? இது கூட்டணி இது முதல்ல கூட்டணிக்கான பெர்செப்ஷனை ஏற்படுத்துமா? ஒரு நல்ல இமேஜ கொடுக்குமா? சரி, நீங்க முகத்தை வந்து தொடச்சுக்கிட்டே போனீங்கன்னே வச்சுக்கோங்க, வெளியில நிக்கிறாங்கல்ல ரிப்போர்ட்டர்ஸ், இவங்க என்ன மாதிரி நியூஸ் போடுவாங்க? இந்த கொஞ்ச நெஞ்ச அறிவு புரிதல் கூட இருக்காதா? அதெல்லாம் யோசிக்க வேண்டாமா ஒரு தலைவன்?
நம்மளை பத்தி பெர்செப்ஷன் வேற மாதிரி போகும். இல்லங்க அந்த சமயத்துல ஒரு 3-4 வினாடிகள் கிராஸ் பண்ற அந்த 3-4 வினாடிகள் முகத்தை துடைக்கிறாங்க. அப்ப விஷுவல் கேப்சர் ஆகும் அவருக்கு எப்படி யோசிக்க தோணும்? அதெல்லாம் யோசிக்கணும். அதுதான் தலைவன். அதுதான் தலைவன். வெளியில யார் இருப்பா, என்ன மாதிரி இருக்கும், கூட்டத்துக்கு முன்னாடி எப்படி பேசணும், கூட்டத்துக்கு பின்னாடி எப்படி பேசணும். கூட்டத்தை வச்சுக்கிட்டு கம்பராமாயணம் எழுதின சேக்கிலாருன்னு சொல்லக்கூடாது, ஆபிரகாம் லிங்கன ஆப்பாயில ஆம்புலேட்னு சொல்லக்கூடாது, எந்த புஸ்தகம் படிச்சீங்கன்னா நான் தேடித்தே கண்டுபிடிக்கணும் நேரத்தை படிச்சேன்னு புழுகக்கூடாது. இதெல்லாம் ஒரு தலைவனுக்கான பெர்செப்ஷனை குறைக்கும், ஒரு தலைவனுக்கான இமேஜ கூட்டாது, அவரை தலைவனாவே ஏற்றுக்கொள்ள வைக்க. உங்களுக்கு என்னங்க அக்கறை? இன்னைக்கு உங்களுக்கு இடம் இல்லைன்னு அமித்ஷாவும் கிட்டத்தட்ட சொல்லால. இதுதாங்க பிரச்சனை. எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா எடப்பாடி எப்படி போனா எங்களுக்கு என்ன, அது பிரச்சனை இல்ல. எடப்பாடியால அதிமுக கட்சி நாசமாக போகிறது. அதிமுக கட்சிங்கிறது எடப்பாடி சொந்த சுய சொத்து கிடையாது. அந்த கட்சியில நாங்களும் பயணிச்சிருக்கிறோம். நாங்களும் கவுன்சிலரா, தேர்தல் பொறுப்பாளரா களமாடி இருக்கிறோம். ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், நிர்வாகியா இருந்திருக்கிறோம், பயணிச்சிருக்கிறோம். எங்க ஐயா OPS 3 தடவை முதலமைச்சர் இருந்திருக்கிறாரு. அம்மாவின் அரசியல் அடையாளமாவே திகழ்ந்திருக்கிறாரு. அதிமுகவின் முகமாவே இருந்திருக்கிறாரு. செங்கோட்டை அண்ணன் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தினுடைய ஏக பிரதிநிதி. இக்னோர் பண்ணுங்க. ஆமா, செங்கோட்டை அண்ணன் இல்லாம எப்படி எடப்பாடி வந்தாரு? எடப்பாடிக்கு முதல்ல உறுப்பினர் கார்டு யாரு வாங்கி கொடுத்தா? அண்ணன் செங்கோட்டை தானே. அவர் இல்லாம நீங்க எப்படி அதிமுகக்குள்ள என்ட்ரி ஆக முடிஞ்சுச்சு? சிலுவம்பாளையம்ங்கிற ஒரு ஊர்ல இருந்து நீங்க எப்படி சிஎம் ஆக முடிஞ்சுச்சு? அதுக்கெல்லாம் யாரு காரணம்? அண்ணன் செங்கோட்டையன் காரணம், சேலம் செல்வ கணபதி காரணம், டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள். அவங்க உங்களோட ஆரம்ப வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பங்களிச்சாங்க. அவங்களுக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்தலையா? அது மாதிரி தானே அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே. நாங்க மறக்கல. தர்மயுத்தம் நடத்தினீங்கல்ல, தர்மயுத்தம் நடத்தினது எடப்பாடி பழனிசாமியா ஓ பன்னீர்செல்வமா? இருங்க, தர்மயுத்தம் நடத்துறது பொறுப்பு வச்சுக்கிட்டா நடத்தணும். பொறுப்புக்கு தான் நடத்தினீங்க. சின்னமாவை ஏமாத்தணுமா? தினகரனை ஏமாத்தணுமா? கட்சியை கபலீகரம் பண்ணணுமா? கட்சியை சிதைச்சமா? கட்சியை சின்னாபின்னப்படுத்தணுமா? ஏதோ ஐயா செஞ்ச தர்மம். நாகராஜ் ஏதோ கேட்கிறாரு உங்கள்கிட்ட. சொல்லுங்க. தர்மயுத்தம் பண்ண சசிகலா வேணான்னு சொல்லிட்டு தர்மயுத்தம் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? டிடிவி தினகரன் சசிகலா இருந்தாதான் நான் உங்களுக்கு கட்சிக்குள்ள சேருவேன்டாரு. ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் 2 பொசிஷன் கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஓட்டுல 2 பேர் தேர்ந்தெடுத்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஹரி? ஒரே ஓட்டுல 2 பேரும் தேர்ந்தெடுக்க முடியும்னு சொன்னாங்க பொதுச்சே அந்த கூட்டத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? இவரோட செயல்பாடுகள் வந்து யாருக்குமே பிடிக்கல கட்சியில. அப்போ வந்து ஒருத்தரை பொதுச்செயலாளர் ஆகணும், இன்னொருத்தரை துணை பொதுச்செயலாளர் ஆகணும். துணை பொதுச்செயலாளர் ஆஃபர் பண்ணப்பட்டது. அவர் வந்து என்ன பண்ணா, எனக்கு துணை பொதுச்செயலாளர் கூப்பிடுறாரு, பேசுங்க. என்ன சொல்லுங்க அன்பு தம்பி, இதெல்லாம் சும்மா மேலோட்டமா உட்கார்ந்துக்கிட்டு வெளியில இருந்து பேசுறதுக்கு ரேஸா இருக்கும். தர்ம யுத்தம் ஏன் நடத்தணும்? முதலமைச்சர் பொறுங்க தம்பி, கேளுங்க தம்பி. கேள்வி கேட்டீங்கல்ல, கொஞ்ச நேரம் வாயை பத்திட்டு அமைதியா இருங்க. சசிகலாமா பிடிக்காமன்னு இல்ல, ஒரு குடும்பத்தின் கைக்குள் ஒரு கட்சி சிதைந்து விடக் கூடாதுங்கிற சொன்னோம்னா, இது எங்களுக்கும் சின்னமாவுக்குள்ள பிரச்சனை தானே. இது வந்து எங்க 2த்துக்குள்ள பிரச்சனை தானே. இதுல எங்கேயுமே எடப்பாடிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எடப்பாடி சொந்த பிரச்சனை. எடப்பாடி வந்து முதலமைச்சரே ஆனாரு. அன்னைக்கு நீங்க பிரச்சனை போயிட்டு எடப்பாடி முதலமைச்சரா இருக்க மாட்டாரு. நம்ம எடப்பாடிக்கும் சின்னமாவுக்கும் எந்த பிரச்சனை இல்ல. ஓகே, எடப்பாடிக்கும் அண்ணன் தினகரனுக்கும் எந்த பிரச்சனை இல்ல. எடப்பாடிக்கும் அண்ணன் செங்கோட்டையனுக்கு எந்த, இவங்களுக்கு எல்லாம் ஏங்க அவர் தொடர்ந்து துரோகத்தை செய்யறாரு? இல்ல, எனக்கு இது ரொம்ப குழம்புது. நம்ம நிறைய கீமூலியா இருக்கும், நம்ம கிபிக்கு வந்துரும். அதெல்லாம் இட்ஸ் a matter of history. இதுல வந்து பிரச்சனை. நீங்க தொடர்ந்து துரோகத்தை செய்யறீங்க. இப்ப கட்சிக்கும் செய்யறீங்க. உங்க சுயநலத்துக்காக. ஓகே, உங்க சுயநலத்துக்காக கட்சி. உங்க லைனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். we'll come back to you again. நீங்க எப்ப வேணா வாங்க. நான் திரு ஜுபேருடைய பார்வையும் பெற்று அதுக்கு நான் திரு பொன்னில்சனுடைய பார்வையை பெறணும்னு நினைக்கிறேன். இன் பெர்செப்ஷன் வைஸ் இதை 2 முறையா பார்க்கலாம். முந்தின நாள் வந்து இவங்க எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை கிட்டத்தட்ட அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாருங்கிறது ஒரு பெர்செப்ஷன். இல்ல பாத்தீங்களா, காட்சிகளை பாத்தீங்களா, அப்படி வந்தார் இப்படி வந்தாருன்னு. நீங்க எந்த பெர்செப்ஷனை பை பண்றீங்க? இல்ல, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க எடப்பாடி சாதித்தார், அதாவது எடப்பாடியா டிடிவியா? யாரோட டிவியும் ஆன்ல இருக்கு, எதிரொலி கேட்டுட்டு இருக்கு. வில்சன் சார் உங்களுக்கு தான் தெரியல, வெளியில இருக்கிறவங்க தான் யாருதோ. சாரி, எடப்பாடி சாதித்தார் அப்படின்னு எடப்பாடியினுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இல்ல சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்னு அவர்களுக்கு எதிரான ஆதரவாளர்கள் சொல்றாங்க.
ரெண்டு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி பார்த்தாலும் எடப்பாடியின் கை ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து நேற்று என்ன சந்திச்சார், என்ன பேசினார் அப்படிங்கிறது நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்த மாதிரி தோல்ல தட்டி கொடுத்தாரு, டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு, வீட்டுல நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு, ஹிந்திலாம் சொல்றாங்க dialogues சில பேர். இது எதுவுமே தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க. ரெண்டு பேருமே என்னன்னா, சந்தித்தவர் வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர். சந்திக்க போனவர் வந்து இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர். அப்ப எவ்வளவு ரகசியமா இருக்கும். ஆமா, அவர் கூட போன இரண்டாம் கட்ட தலைவர்களை வெளியே அமைச்சிட்டு ரெண்டு பேரும் பர்சனலா பேசியிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அங்கிருந்து வெளியில வந்திருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு தவிர பிரஸ் ரிலீஸ் கூட அவங்க இது சம்பந்தமா எதுவும் கொடுக்கல. நாங்க சந்தித்தோம், பாரத ரத்னா விருது கொடுக்கணும், ஐயா பசுமன் முத்துராமலிங்கர் தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய அதிமுகவினுடைய கட்சியினுடைய லெட்டர் பேடை நாங்கள் வலியுறுத்திட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். கூட்டணி சம்பந்தமாக பேசினோம் அப்படி இப்படின்னு எதுவுமே அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே பேசுறதாக தகவல் இல்லை. அவங்க உறுதிப்படுத்தவும் இல்லை. என்ன நடந்திருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அவர்கள் வாய் திறந்து பேசினா தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை மேலாட்டமாக பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டம், ஒரு கட்சி நிகழ்ச்சியினுடைய கூட்டத்தில் எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் நாங்கள் சேர்த்துக்கிற மாட்டோம், கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் துரோகிகள் பெரிய லிஸ்ட் போடுறார். அப்போ அந்த லிஸ்ட் போடுறதுக்கு அடுத்த நாள் வந்து இன்னைக்கு அவர் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு அங்கேருந்து வரக்கூடிய ஒரு சில தகவல்கள் பாசிட்டிவான அவருக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால அவர் வெளியில் வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் இந்த பர்செப்ஷன் பாருங்க, வந்த காட்சிகளை பாருங்கிறது கண்ணன், அதுவும் பார்க்க வேணும்ல. இல்லை, அது நம்ம வந்து தற்செயலாக கூட அவர் கட்சி எடுத்து தொடச்சிருக்கலாம், இல்லை பர்பஸாகவே தொடச்சிருக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் அதை மட்டும் வச்சுக்கிட்டு உள்ள என்ன நடந்துருச்சுன்னு இருக்க கதை திரைக்கதை நம்ம எழுத முடியாது. ஏதோ உள்ள நடந்திருக்கு, உள்ள ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு விஷயம் பார்க்குறப்ப அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிடிவியா இபிஎஸ்ஸா அப்படின்னா பாஜக இபிஎஸ்ஸை டிக் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் இந்தியாவில் இதுக்கு முன்னாடியே இருந்த டிடிவி வேண்டாம், இபிஎஸ் மட்டும் போதுங்கிறதான் இப்போ அவருடைய நிலைப்பாடு இருக்கு. அப்போ இவருடைய கை ஓங்கி இருக்கு, அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு. இல்லாட்டி டிடிவி உள்ள கொண்டு வந்திருப்பாங்களே. டிடிவி எத்தனையோ கேட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நைனா நாயந்திரன் சொன்னார், நான் உள்ள கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் பண்றேன்னு. விரிசல் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. விரிசல் நான் என்ன சொல்றேன், டிடிவி நேற்று என்ன சொல்றாரு பத்திரிகையாளர் சந்திப்பில், எனக்கு வந்து சில இது கொடுத்துருந்தாங்க, வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் மீறிட்டாங்க அப்படிங்கிறார். அப்போ அவரை கை கழுவி விட்டார்கள், எடப்பாடியை கையில் எடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க. இதை ஏற்றுக்கிறீங்களா கண்ணன் சார்? உங்கள்கிட்ட சுருக்கமாக கேட்கணும் நினைக்கிறேன். மேரி சார் நல்லா எடுத்துக்கிடட்டும், எடப்பாடியவே தலைமையேற்று வழி நடத்தட்டும். அந்த தற்கொலை முடிவை பாஜக சுயமாவே சிந்திச்சு எடுக்கட்டும், தப்பே இல்லை, எடுக்கட்டும், நல்லா எடுக்கட்டும். எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எடுத்ததை பத்தி உங்க பார்வையை புரிஞ்சுக்கிறேன். எடுத்துட்டாங்கன்னு ஒரு முடிவுக்கு நீங்களும் வரீங்களா, இல்ல உங்களுக்கு இன்னமும் அங்க ஒரு ஸ்பேஸோ ஹோப்போ இருக்கா? இல்ல ஹரி, நம்ம ஸ்பேஸோ ஹோப்போ பாஜக காப்பாத்திரும் பழனிசாமி இந்த மாதிரி பேசியே புளிச்சு போச்சு. இது வேண்டாம், நாங்க வெளியே வந்துட்டோம். இன்னொன்னு, அண்ணன் தினகரன், ஐயா ஓபிஎஸ், சின்னம்மா, அண்ணன் செங்கோட்டையன், இவங்கெல்லாம் யாருக்காக சாதகமா பேசுறாங்க? எந்த கட்சி பலமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க? இவங்க வாங்கிய ஓட்டுகள் எல்லாம் யாரு? பாஜக. அதான் இப்ப இவங்க எல்லாருக்குமே ஒரே புள்ளி என்னன்னா, பாஜக தலைமை ஏத்துக்கிறாங்க, எடப்பாடி கூட தான் முரண்பாடு. அப்ப இவர்களுடைய குரலை பாஜக சுபேரு கொஞ்சம் விஷயம் பொறுங்க. பாஜகவை ஏத்துக்கிட வேண்டாம், தயவு செய்து நீங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏத்துக்கணும் இப்ப நம்ம அதையும் கெஞ்சல, நாம அப்சர்வ் பண்றாரு, அவ்வளவுதான். அது உங்கள்கிட்ட முரண்பட்டு பேசுறேன். எஸ், ஓகே. இல்ல முரண்பாடு, அவர் கரெக்டா தான் பேசுறாரு. இது யாருக்கு வீக்கு, யாருக்கு வீக்கு? ஒரே நிமிஷம். திமுகவை வீழ்த்தணும்னா திமுகவை எதிர்க்கிற சக்திகள் எல்லாம் ஒன்று சேரணும்ல. அப்ப யாரு பிரிந்திருந்தாலும் அவங்களை சேர்க்கணும்ல. அதுதானே வெற்றிக்கான வீகத்தை வகுக்கும். நீ வேண்டாம் பாஜக ஏத்துக்கிடுச்சு, பழனிசாமி சேர்த்துக்கிடுச்சுன்னா தோத்து போங்க, தோல்வியை தொடர்ந்து அனுபவிங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? அண்டர்ஸ்டுட், பாயிண்ட் டேக்கன். இல்ல, இப்ப இவரை ஏத்துக்கிட்டாங்க, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்து தேர்தல் களத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். நீங்க திருச்சியை தாண்டி, திருச்சியிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும், இங்கே மதுரையிலிருந்து இந்த பக்கம் கம்பம் வரைக்கும், இந்த பக்கம் ராமநாதபுரம் வரைக்கும், அவங்க குறிப்பிட்ட அந்த சமூகத்தின் வாக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அவர்கள் இல்லாமல் அங்கே வெற்றி பெறவே முடியாது. 40லிருந்து 50 தொகுதி வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அதை காம்பன்சேட் பண்றதுக்காக தான் இவர் என்ன பாரத ரத்னா கொடுங்க, அதை காம்பன்சேட் பண்ணுமா? பண்ணவே முடியாது. எப்படி பண்ணும்? அதாவது பவர் சென்டரா இருந்தவங்கள்ட்ட பவரை பிடிங்கிட்டு, அழுகிற பிள்ளைங்க கையில இருந்து பொம்மையை பிடிங்கிட்டு முட்டாய் கொடுக்குற கதை அது. இப்போ நீங்கள் 30 வருஷமா அந்த சசிகலா அம்மையார் வந்து அவங்களோட தான் பவர் சென்டராக இருந்தாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இவர் எல்லாரையுமே அரசியலில் முதலமைச்சராக அடையாளப்படுத்தியவர் வந்து சசிகலா தான். அப்படி ஒரு 30 வருஷம் பவர் சென்டராக இருந்தவங்கள்ட்ட ஒட்டுமொத்தமாக அதை பிடுங்கிட்டாருங்கிற ஒரு கோபம் அந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் மீதே இருக்கு.
அதுதான் அதனுடைய இவங்களெல்லாம் அந்த சமூகம் உங்களோட ரெப்ரசன்டேட்டிவா இன்னும் பாக்குறாங்களே. பார்த்ததின் விளைவாக தான் ராமநாதபுரத்துல 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. பார்த்ததின் விளைவாக தான் தேனியில 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. சார் அவர் உங்கள்கிட்ட முரண்படவே இல்லையா? அவரை பேச விடுங்களேன். இல்ல அவர் உங்க முரண்படவே இல்லையா உங்களுக்கு? இல்லன்னா குறுக்கிடல. சுபேருக்கு ஒரு வலு சேர்க்கிற மாதிரி ஒண்ணு சொல்றேன். ஐயா ஓபிஎஸ், சின்னமா சசிகலா, அண்ணன் தினகரனே ஒத்துக்கிட்டு எடப்பாடியை ஏத்துக்கிட்டாலும் அந்த சமூகம் பழனிசாமி ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எப்படி 10.5% அப்புறம் ஏன் நீங்க நிபந்தனையற்ற ஆதரவு போனீங்க? அப்பதான் நீங்க நிபந்தனையற்ற ஆதரவு போனீங்க. அது போன மாசம் வரைக்கும் அது போன மாசம். தலைவா, நிபந்தனையற்ற ஆதரவுங்கிறது அதிமுக ஒன்றிணைய பழனிசாமி தலைமை ஏற்க இல்ல. அதிமுக யார் தலைமையில ஒன்றிணைக்கணும் அது சொல்லுங்க. அதிமுக ஒரு தொண்டன் தலைமை கூட ஒன்றிணையும். ஏன் பழனிசாமி தான் இருக்கணுமா? தோல்வியின் முகம்தான் இருக்கணுமா? நாளைக்கு ஹரிகரை வந்தாலும் நாங்க ஹரிகரனை இந்த பஞ்சாயத்து அவரே எழுத போறாரு. படத்துல காமெடி தான் அதிமுக. அதாவது பழனிசாமிக்கு 11 தேர்தல் வாய்ப்பு கொடுத்தது, 5 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்தது. எதுலையுமே அவர் தன்னை நிரூபிக்கவில்லை. அப்படி பாத்தீங்கன்னா 4 வருடம் அந்த ஆட்சியை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அன்னைக்கு தலைமை பொறுப்பை செங்கோட்டையன் பதவி ஏத்துக்கிற மறுத்தாரு. அன்னைக்கு தைரியமான ஒரு முடிவு எடுத்து 4 வருஷம் ஆட்சியை கொண்டு போயிட்டாரு. அதற்கு பிறகு தேர்தலில் தலைவரா இருக்காரு. சுபேரு யாரால கொண்டு போய் சேர்த்தாரு? யாரால அந்த ஆட்சி தொடர்ந்துச்சு? முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை யாரு தொடர்ந்து கொடுக்கிறா? முழுவதுமான ஒரு விஷயம் நான்காண்டு ஆட்சிங்கிறது அம்மாவுக்கு விழுந்த வாக்கு. தலைவரா இருக்காரு. 80 தொகுதிக்கு மேல வச்சிருக்காரு. எதிர்கட்சி தலைவருங்கிறது எடப்பாடிக்கு விழுந்த ஓட்டா? எடப்பாடியை அப்படி இல்ல. அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு, இவர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தாரு, கட்சிக்கு இருந்துச்சு. 4 பிரச்சாரம் 4 தொகுதிக்கு மேல பிரச்சாரம் போல சார் 21ல. ஏங்க அதுக்கெல்லாம் உள்ளுக்குத்து நிறைய பண்ணாருங்க. ஓபிஎஸ் மட்டுமா பிரச்சாரம் வேணாமாங்க? ஏங்க எந்த நட்சத்திர பேச்சாளரும் பிரச்சாரம் பண்ண விடல, யாருக்கும் அவர் அனுமதி தரல. நான் மட்டும்தான் போவேன். தேர்தல்ங்கிறது முதலமைச்சரை முன்னிலைப்படுத்தியா ஒருங்கிணைப்பாளரை முன்னிலைப்படுத்தியா? என்னங்க பேசுறீங்க? தேர்தலுக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க சொன்னீங்க. அந்த முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்தினதுனாலதான் ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்திக்கு. மீண்டும் பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினாலதான் தோல்வியில் இருந்த அதிமுக படுதோல்வியை சந்திக்கு. 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி பழனிசாமி. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு காரணமே நீங்க தர்ம யுத்தம் பண்ணதுனாலதான். நீங்க தர்ம யுத்தம் பண்ணாம இருந்தா வேற ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிருப்பாரு தான் நான் பர்சனலா பாக்குறேன். அந்த பெர்ஸ்பெக்டிவ் கரெக்ட். நீங்க எல்லாமே பண்ணிட்டு அவரை உள்ள கொண்டு வரீங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? குடும்ப ஆட்சி இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப என்ன பண்றாங்க? டிடிவி சசிகலாவையும் ஓரம் கட்டுறாங்க. டிடிவி சசிகலாவையும் ஓரம் கட்டினதுக்கு அப்புறம் நீங்க உள்ள போறீங்க. ஒத்த ஓட்டுல வந்து நீங்க 2 பேரும் வந்து யூ ஆர் அக்செப்டிங் இந்த மாதிரி வந்து நான் ஒருங்கிணைப்பேன் நீங்க ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் கரெக்டா பேசுறீங்க நாகராஜ். இதுல எங்கேயுமே எடப்பாடிக்கு முரண் இல்ல, எங்கேயுமே எடப்பாடிக்கு யாரும் கெடுதல் பண்ணல. அப்ப எடப்பாடி ஏன் தொடர்ந்து இவர்களுக்கு கெடுதல் பண்றாருங்கிறதான பிரச்சனை. கட்சியை கைப்பற்றணும். பொதுக்குழு இருந்தது இல்லங்க. பொதுக்குழுல நீங்களும் போனீங்க கரெக்டாங்க. அந்த பொதுக்குழுல 30% ஐ திங்க் 2500 பேர் நான் நினைக்கிறேன், அது சரியா நம்பர் தெரியல. அதுல 30% பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா கூட அன்னைக்கு ஒரு பெரிய வாய்ஸ் இருக்கும். அன்னைக்கு யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல. நீங்க எல்லா பத்தியும் விலை கொடுத்து வாங்கிட்டீங்க, காசு கொடுத்து. சார் அப்ப என்னதான் சார் பண்ணுவார்? ஓபிஎஸ் பிரயாணிக்கிறோம் 2026 திரு பொன் வில்சன் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல உங்கள்கிட்ட வர முடியல, மன்னிக்கணும். நிறைய விமர்சனங்கள், நிறைய பர்செப்ஷன்ஸ், இணையத்துல வெளிவந்துட்டு இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க பார்வைகள் என்ன? இல்லை அதான் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். என்னன்னா இன்றைக்கு திமுக அதிமுக 2 பிரதான கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல். அப்போ எங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கட்சிகளை மையப்படுத்தி வருகிறது என்றால், ஜூலை 7ஆம் தேதி தன்னுடைய பிரச்சார பயணத்தை துவக்குகிறார் எடப்பாடி பழனிசாமி.
ஒரு நாளைக்கு 3 சட்டமன்ற தொகுதிகள் சொல்லி 50 நாளைக்கு 153 சட்டமன்ற தொகுதிகளில் சூறாவளி எழுச்சி பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அந்த இடத்துல எல்லாம் அவர் பேசுகிற வார்த்தைகள் என்னவென்றால் 3 விஷயங்களை பேசுகிறாரு. அந்த தொகுதியை பற்றி மிக தெளிவாக எளிமையாக இந்த தொகுதிகளுக்குள் கடந்த 4 ஆண்டுகளாக 2017 2021 வரைக்கும் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு என்னென்ன செய்தாங்க, கடந்த 4 வருடமாக திமுக எதையெல்லாம் உங்களுக்கு செய்யவில்லை, மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எதையெல்லாம் உங்களுக்கு செய்வோம் என்று அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திலிருந்து நடந்தாய்வாளி காவிரிலிருந்து தொடங்கி குடிமராமத்து பணியிலிருந்து தொடங்கி அத்தனை விஷயங்களும் அவர் பேச பேச மக்களுடைய எழுச்சியை எல்லாருக்கும் ஒரு பர்செப்ஷன் என்னன்னா திமுகவை இல்ல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வெறும் டெல்லியில பேசுறத மட்டும் இப்ப நம்ம பேசுறதா இருந்தால் அப்ப தர்ம யுத்தத்தை பற்றி பேசிட கூடாது. தர்ம யுத்தத்தை பத்தி டெல்லியில பேசினாங்களா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 2 நிமிஷம் இல்ல ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. 2 நிமிஷம் டைம் கொடுத்தாதான் முடியும். ஏன்னா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னா, இது வெற்றி பெறக்கூடிய குதிரை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி அப்படின்றது தெரிஞ்ச உடனே இந்த குதிரை மேல சவாரி செய்ய என்றைக்கும் இல்லாத அழுத்தம் இப்பொழுது ஏற்படுத்துகிறது. அதுதான் இந்த குதிரை மேல, வெற்றி பெற குதிரை மேல நம்மளாம் சவாரி செய்யணும். எடப்பாடியார் மட்டுமே கிரெடிட் எடுத்துட்டு போயிடக்கூடாது, பிஜேபி கூட்டணி சக்சஸ் சொல்லிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த குதிரையில நம்ம சவாரி செய்யணும். அப்படி இல்லைனா அந்த குதிரையை முன்னோக்கி செல்வதற்கு எடப்பாடியை தடுக்கணும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூட்சமம், இதுதான் நடக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப டெல்லி பயணம் சொன்னீங்கன்னா மற்ற எதையும் கவர் நீங்க அதுல கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கட்சி, முரண்பாடுகள் எத்தனை இருந்தாலும் சரி, திமுக அதிமுக பிரதான பெரிய கட்சிகள், அதுல தனித்தனியா இருந்தால் ஒரு எட்ஜி கடந்த காலத்திலையும் அதிமுக தான் ஒரு எட்ஜி இருந்திருக்குது. இப்போ வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். அது என்னைக்கு இருந்தாலும் மீட்கப்படும். 96ல 21% தான் அதிமுக வாங்குச்சு, 2006ல 26% தான் திமுக வாங்குச்சு, 2016ல பாத்தீங்கன்னா 22% தான் திமுக வாங்குச்சு. அதனால அது ஒரு பெரிய பர்செப்ஷன் கிடையாது. ஆனா என்னன்னா, இப்ப டெல்லியில மீட் பண்ணாங்கன்னா டெல்லியில தெளிவா சொல்றாரு. அவர் கூட்டணியை பற்றி அவங்க எத்தனையோ விஷயங்கள் பேசியிருக்கலாம். அதாவது எப்படி வெற்றியின் வியூகம் எப்படி, அப்புறம் யார் யாரை நம்ம சேர்க்க முடியும், யார் யாரை சேர்க்க முடியாம சூழ்நிலை வருகிறது, அப்போ எதிர்க்கட்சியின் பலவீனம் என்ன, நம்மளுடைய பலவீனம் என்ன, நம்மளுடைய பலம் என்ன, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க அது வழக்கமா பிரஸ் மீட் கொடுப்பாங்களே, கொடுக்கலையேன்னு கண்ணன் கேக்குறாரு. வழக்கமா இதெல்லாம் சொல்லுவாங்களே, சொல்லலையே அப்படின்னு. ஆமா, எல்லாம் இன்னைக்கு கூட ஓபிஎஸ் பேசும்போது ஜன்னலை தூக்கிட்டு போயிட்டாரு. என்ன இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு பேட்டியே கொடுக்கல. அதுக்காக அவரை குறை சொல்ல முடியாது. இப்போ ஓ பன்னீர்செல்வமும் இன்னைக்கு பேட்டி கொடுக்கல, பாத்தீங்களா இல்லையா? எப்பவுமே பேசுறவர் பேசல, கார்ல ஜன்னலை தூக்கி விட்டு போயிட்டாரு. அதனால அது நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம என்னன்னா சில விஷயங்கள் அப்புறம் பேசலான்ற இடத்துல இருப்பாங்க. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி பாரத ரத்னா திரு நம்ம ஐயா தேவரையாவுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நான் வேண்டுகோளா விழுத்தேன் அப்படின்றது சொன்னாரு. அது கடந்த பிரச்சாரத்தில் அது பேசினார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க ஓபிஎஸ்சியோ நான் நம்ம சசிகலா அம்மாவையோ இல்ல டிடிவியோ குறைச்சி மதிப்பிடல. அவங்க எப்படின்னா கட்சிக்கு எதிராக இருந்தார்கள்னு ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. இப்போ ஐயா ஓபிஎஸ் கிட்ட தான் கட்சி இருக்குது, ஐயா ஓபிஎஸ் கிட்ட தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஐயா ஓபிஎஸ் கிட்ட தான் நிர்வாகிகள் இருக்கிறாங்கன்னு போது அவர் அடுத்த ஆப்ஷன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து என்ன செய்ய வேண்டும், அது போயிட்டே இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி தர்மயுத்தம் பண்ணும்போது எங்களுக்கும் சசிகலாமாக்கும் தனிப்பட்ட முறையில் அது பிரச்சனை, அதிமுகவுக்கு சம்பந்தமே கிடையாது அதுல அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை நீங்க ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க? அதிமுக சம்பந்தமான பிரச்சனையில தானே அது முடிவு. அதே மாதிரி 2017 டிசம்பர் 31 நான் சொல்றது பிப்ரவரி 7ஆம் தேதி 2017 கடற்கரையில தர்மயுத்தம் உட்கார்ந்தா அதை பற்றி பேசல. 2017 டிசம்பர் 31ஆம் தேதி ஊட்டியில உதகமண்டலத்தில் எம்ஜிஆரின் 100ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. அப்பொழுது ஆற்றல் மிக்க துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் முன்னாடி பேசின வார்த்தையை நான் அப்படியே உங்களுக்கு ஒரு நிமிஷம் மட்டும் சொல்றேன். அதிமுகவுக்கு துரோகம் செய்ததாக சசிகலா குடும்பத்தினர் 16 பேரை கட்சியில் இருந்து ஜெயலலிதா நீக்கினார். சில நேரங்களில் சதி வெல்லும்,
அதுபோல நாங்கள் அசந்த நேரத்தில் ஆர்கே நகரில் தினகரன் வெற்றி பெற்றார். இனி இந்த தவறு நடக்காது. ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே முதல்வர் ஆகலாம் என சதி திட்டம் தீட்டியவர் தினகரன். அதிமுகவை வீழ்த்த எந்த சதி திட்டமும் யாரும் தீட்ட முடியாது என்பதற்காகத்தான் ஜெயலலிதா அவரை கட்சியை விட்டே நீக்கினார். தான் உயிரோடு இருக்கும் வரையில் தினகரனை கட்சியில் சேர்க்கக்கூடாது என்பதில் ஜெயலலிதா உறுதியாக இருந்தார். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சசிகலாவை பாவம் பார்த்து ஜெயலலிதா சேர்த்துக் கொண்டார். ஜெயலலிதாவிற்கு துரோகம் செய்தது டிடிவி தினகரன். அதுக்கப்புறம் அதிமுகவில் பெரிய குளத்தில் 19 ஆண்டுகளாக நான் அரசியலில் பயணித்த நிலையில் எல்கேஜி படிக்க பெரிய குளத்திற்கு வந்தவர் டிடிவி தினகரன். இதை பேசியவர் லட்சக்கணக்கான ஒரு சிறிய திருத்தம் அவருங்க ஜெயலலிதா போட்ட இடத்துல வந்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லியிருப்பார். திரு கண்ணன் பதில் சொல்லுங்க. பத்திரிகை செய்தி நான் சொல்ல வருது என்னன்னா, இப்ப இல்ல அதை நான் வந்து குறையா சொல்லல. ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கும்போது அந்த நேரத்தில் அதை நியாயப்படுத்தி பேசுவாங்க. இல்லன்னு சொல்லல. நடந்திருக்குது. என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த தவறை உணர்ந்து கொண்டீங்க இல்லையா? உங்களுக்கு எடப்பாடி பிடிக்காது, அதிமுக இரட்டையில இந்த பக்கம் இருக்குது, அது வந்து உங்களுக்கு அக்கறை இருக்கிறது, இல்லன்னு சொல்லல. ஒரு தவறை நீங்க செய்தீங்களா இல்லையா? பச்சை கழுத்து ஐயா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருந்து 2017 சசிகலாவை நான் தான் நீக்கினேன். சசிகலா அம்மையாரை டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் இருந்தார், அவரையும் நான் தான் நீக்கினேன். முதல் கையெழுத்து நான் தான். எனவே இன்றைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். எங்களுக்கு பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மா, நம்ம சசிகலா அம்மா தான் அப்படின்னு இன்றைக்கு மன்னிப்பு கேட்கலாம்ல. இன்றைக்கு அவர் கூட இணைஞ்சு நிக்கலாம்ல. அவரை பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு இன்னைக்கு நிக்கலாம்ல. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அஜெண்டா இருக்கிறது உங்களுக்கு. ஏனென்றால் நீங்க எல்லாருமே முன்னாள் பொதுச் செயலாளர்கள், எல்லாருமே முன்னாள் முதலமைச்சர்கள், அடுத்தது வருங்கால முதலமைச்சர்கள் போட்டியில் இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த போட்டியை தான் நீங்க போடணும். ஏதாவது அரசியல்ல சொல்வாக்கும் செல்வாக்கும் இருக்கிறவர்கள் தான் கூட்டணியில் இருக்க முடியும். எல்லா பக்கமும் அதுதான். இப்ப டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். 2019 5.35% அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதே நேரத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் மாநில கட்சிக்கு வாக்கு கூடணும், அதுதான் இயற்கை. ஆனா டிடிவி தினகரனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? 2021 சட்டமன்ற தேர்தலில் ஐயா தேமுதிக கூட நின்று இருந்தாரு, 2.35%, அப்படியே பாதியா குறைஞ்சது. பல தென் மாவட்டங்கள்ல பல தொகுதிகள்ல அதிமுகவுடைய தோல்வி விகிதமும் அவர் வாங்கிய விகிதம் வந்து ஜாஸ்தியா இருந்தது. சேர்த்தான அதிமுக ஜெயிச்சிருக்கும் இல்ல. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, திமுக அதிமுக 234 தொகுதியில 120 தொகுதியாவது குறைஞ்சது ஜெயிச்சாதான் கட்சி. இல்ல சார், பல தொகுதிகளை ஏத்துப்பீங்க, இந்த கணக்கு ஏத்துப்பீங்களா இல்லையா? மதுரை பல பகுதிகளில் டிடிவி தினகரன் வாங்கிய வாக்குகளும் அதிமுக வாங்கிய வாக்குகளும் சேர்த்தா திமுக வாங்கிய வாக்குகளோட ஜாஸ்தியா சில தொகுதிகள் இருந்தது. ஐயா 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 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது எத்தனை கட்சி வந்துச்சு? இல்ல வட மாவட்டங்கள் சொல்லுங்க, மத்திய மாவட்டங்கள் சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள்ல எத்தனை வெற்றி? இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2014 தனிப்பட்ட முறையில் எடுத்தா 2016 ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது மதுராந்தகம் தொகுதி தோல்வி, அதே 2021 வந்து மதுராந்தகம் தொகுதி வெற்றி. இப்படி தனித்தட்ட முறையில் எடுக்க முடியாது. ஆனா 2024 அமமுக கூட வந்து யாரு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, பிஜேபி இருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, ஜான் பாண்டியன், பாரிவேந்தன், அப்புறம் வந்து நம்ம எல்லாரும் கூட இருக்கும் பொழுதும் 0.9% தான் ஓட்டு. அதான் நீங்க சொல்றீங்களே வல்லமை மிக்க தலைவர்கள் அந்த பக்கத்துல தனி தலைவர்கள் இல்லையா? ஐயா டிடிவி நம்பாம தமிழ் செல்வனுக்கு ஓட்டு போட்டாங்க. இங்க வந்து ராமநாதபுரத்துல ஐயா ஓபிஎஸ் நம்பாம நவாஸ்கனிக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்களே பதில் சொல்லுங்க. கண்ணன் கேக்குறேன். ஓகே, பாயிண்ட் டேக்கன். திரு கண்ணன் ரொம்ப சுருக்குமா, நான் மத்தவங்கள்ட்ட போணும். அதாவது ஹரி, தொடர்ந்து ஐயா ஓபிஎஸ்க்கு சின்னம்மாவுக்கு பிரச்சனையா நான் கேக்குறது என்னன்னா, எடப்பாடிக்கும் சின்னம்மாவுக்கும், எடப்பாடிக்கும் அண்ணன் தினகரனுக்கும், எடப்பாடிக்கும் ஐயா ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை? அவங்க என்ன கெடுதல எடப்பாடிக்கு செஞ்சாங்க? சும்மா வந்து அவரவே வந்து குறை சொல்லிக்கிட்டு அவர் அப்படி செஞ்சாரு, அவர் நீங்க என்னையா செஞ்சீங்க? அவருக்கு தொடர்ந்து பதில் சொல்லுங்க சுருக்குமா.
இல்ல இதெல்லாம் வந்து சிம்பிள் விஷயம் சார். நீங்க சொன்னது முதல் நிபந்தனையே 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு ஓபிஎஸ் வச்ச முதல் நிபந்தனை என்னது? வேற உங்களுக்கு டிடிவி என்ன பிரச்சனை? அப்போ இவங்க சொல்லுவாங்க எங்களுக்குள்ள பிரச்சனை. நீங்க சார் வி.கே. திவாகரன் எதுக்கு நீக்கணும்னு சொன்னீங்க? வி.கே. திவாகரன் எதுக்கு நீக்கணும்னு சொன்னீங்க? சொல்லுங்க. ஜுபைர் சார், தேங்க்யூ. இல்ல, இது பழைய கதைகள், முடிந்து போன கதைகளை வச்சு பேசி இப்போ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. 26 தேர்தலில் யார் தலைமையில் நீங்க நிற்க போறாங்க, யார் தலைமையில் ஒரு அணி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அவர்களே வேண்டாம்னு எடப்பாடி பழனிசாமியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்த்துட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அவர்கள் தலைமையில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்க போறாங்க. இதில் என்ன குறை நிறைகள் இருக்கும் அப்படின்னா, தென் மாவட்டத்தினுடைய வாக்குகளை இவங்களால் கண்டிப்பாக வாங்குவதற்கு முடியவே முடியாது. 40 முதல் 60 தொகுதி வரை. ஒன்றும் கட்சி இந்த கூட்டணி ஒன்றும் பலப்படுத்தவும் இல்லை. அதிமுக பாஜக மட்டும்தான் இந்த கூட்டணியில் இருக்கு. ஒன்றும் பாமக உறுதிப்படுத்தப்படல, தேமுதிக ஒன்றும் உறுதிப்படுத்தப்படல. இந்த 2 கட்சிதாருக்கு ஜான் பாண்டியனுமே நாங்கள் டிசம்பருக்கு மேலே முடிவெடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார். அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகலை, ஒன்றும் முழு பெறலை. அதிமுகவிலையும் ஒரு பிளவு இருக்கு, பாமகவிலையும் ஒரு பிளவு இருக்கு. பாமக ஒன்றும் டைரக்டாக வரல. இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில் ஒன்று 6 மாதத்தில் அவர்கள் தேர்தலை தமிழ்நாட்டில் சந்திக்க போறாங்க. இப்போ இந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே தென் மாவட்டத்தினுடைய ஓட்டுகள் தான். அதை எதை வச்சு பேலன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக அப்படி ஒருங்கிணைந்த அதிமுகவோடு அவர்கள் தேர்தலை சந்திக்கிற பட்சத்தில் தான் அவங்க நினைச்சதை சாதிக்க முடியும், நினைச்ச ரிசல்ட் வரும். இல்லைனா மீண்டும் ஒரு படுதோல்வியை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. பெர்செப்ஷன் கேம்ல இது ஒரு வலிமையான கூட்டணியா இருக்கு. அவர் சொல்றது போல எல்லாரும் போறாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்தா இது என்ன வேல்யூ ஆடுங்க தாண்டி ஒரு பெர்செப்ஷன் வெளிப்படுத்தும். இன்னைக்கு எல்லாரும் வெளில போயிட்டு இருக்காங்க, உள்ள யாரும் வரல. சோ இந்த பெர்செப்ஷன் கேம்ல என்டிஏ வின் பண்ணிட்டு இருக்கா. இல்ல, பர்செப்ஷன் கேம்ல என்டிஏக்கு ஒரு பேக் ஃபுட் தான் இன்னைக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ என்னன்னா, பிஜேபியோ என்டிஏவோ இல்லை அதிமுகவோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங் ஆகணும். இதுதான் பண்ண போறோம், இப்படிதான் முதல்ல எலெக்ஷன் பேஸ் பண்ணுறது, இதான் பிளான், இதான் ஸ்ட்ராட்டஜி, இவங்க இருக்கணும், இவங்க இருக்கக்கூடாது முடிவு பண்றாங்க. ரைட். இதுல டிடிவியும் ஓபிஎஸும் அவர்களே தான் போனாங்க என்டிஏ விட்டு. இவங்க யாரும் துரத்தல. எடப்பாடி சூழல் யாரும் இல்ல. வச்சுக்கிட்டா அவங்க ஏன் போறாங்க? இல்ல சார், ஹானரபிளா வச்சுக்காதும் எல்லாத்துக்குமே இல்ல சார், எல்லாத்துக்குமே ஒரு பிரிட்ஜ் வரணும் சார், எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட் வரணும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி செட்டில் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. இந்த கூட்டணி செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும்போது இந்த ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும், இப்போ டிடிவி தனி கட்சியா வருவார், ஓபிஎஸ் தனி அணியாவோ எப்படி நிக்க போறாரு தெரியல. பட் அது பிரிட்ஜ் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல. பண்ணி டிடிவி 3 மாசம் அந்த கூட்டணியில் டிராவல் பண்ணாரு. பட் என்ன சொல்றாங்க, அவருக்கு எனக்கு போதிய மரியாதை இல்லைங்க. பிரைம் மினிஸ்டர் வரப்ப அவருக்கு நமக்கு மீட் பண்ண முடியல. சிறு கட்சியில் கூட இம்பார்ட்டன்ட் எனக்கு இல்ல. அவங்க சில எனக்கு உறுதிமொழி கொடுத்தாங்க. எடப்பாடியை தாண்டி அவருக்கு எனக்கு அங்க ஒரு இப்ப அவங்க அதிமுக வந்த புதுசுல அவங்க எந்த சண்டை மருந்தமும் செய்யல. அவங்கள இத்தனைக்கும் பாஜக கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க, இவங்களை கூப்பிடுறாங்க. டாலரேட் பண்ணி அது இன்னமும் முடியாதுங்க அப்புறம் தானே போறாங்க. அது தேசிய தலைமை பண்ணுச்சா இல்லைங்க லோக்கல் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பாலிடிக்ஸ் பண்ணாங்கிறது சிக்கல். இப்ப வெளியேற்றுவதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது, அதான சிக்கல். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேறுவதற்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு காரணம். ஆனா மற்ற காரணங்கள் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சரியா நடத்தல, சமமா நடத்தல, நான் என்னைய ரெஸ்பாண்ட் பண்ணலங்கிறது தான் மெயினா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல ஓபிஎஸ் என்ன பண்றாருன்னா, உள்ள வர்றதுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தரங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது, வர்றாரு. அப்பையும் எடப்பாடி ஏத்துக்கல. அப்ப இந்த கூட்டணி இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாமே இருக்கு. இதோட தேர்தல் சந்திக்கிறப்ப எந்த மாதிரியான ரிசல்ட் வரும்ங்கிறதான இப்ப பேச வேண்டியதா இருக்கு. கரெக்ட் சார், நீங்க சொல்றது கரெக்ட். நான் பர்செப்ஷன்ல பின்னாடி இருக்குன்னு தான் சொல்றேன். நான் என்னைக்குமே பர்செப்ஷன்ல முன்னாடி இருக்குன்ற பாயிண்ட் நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நெடுதல் இருந்துகிட்டே இருக்குல்ல, இவங்க இருந்தால் எனக்கு ஒத்துக்கல, அவங்க இருந்தால் எனக்கு ஒத்துக்கலன்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல சால்வ் பண்ணி கொண்டு போகணும். எலெக்ஷனுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. ஒன் இயர் தான் அதை முடிவெடுத்து எலெக்ஷன் போயாகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றாங்க, அடுத்த மாதத்துக்குள் பாஜக கான்சிக்வென்சஸ்ல அதுக்கு நீங்க இவங்க மாற்றி என்ன இல்ல கான்சிக்வென்சஸ் அவர் ஃபேஸ் பண்ணணும். அது என்னால பண்ண முடியும்ன்ற அவர் நினைக்கிறார். இப்போ என்கிட்ட ஒரு கட்சியா இருக்கு, என்கிட்ட முழு அணியா இருக்குன்னு நினைக்கிறார். சார் முதல்ல என்னன்னா, அதிமுக பாஜக சீல் ஆகும்போது ஒரு 75 சீட்டை இவங்க சீல் பண்றாங்க. இந்த கொங்கு மண்டலம் சுற்றி உள்ள பகுதி 75 சீட்டை. ஏன்னா இது அவங்க முதல்ல ஜெயிக்க வேண்டிய தொகுதி, நம்ம முதல்ல ஜெயிக்கணும்ன்ற விஷயத்துல அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி அதை சால்வ் பண்றாங்க.
இப்போ இந்த 175 117 கொண்டு போனோம். ஆனா அதே இடத்துல திமுக இன்னைக்கு 117 சீட்ல கம்ஃபர்டபிளா இருக்காங்க. இந்த ரெண்டுத்தோட கேப்புக்கு தான் இன்னைக்கு சண்டை. இவங்க ஏறாங்களா விஜய் வேற இருக்கார்ல, ஏறமா விஜய் வேற வரார்ல, யார் ஓட்டு பிரிப்பாரு பாரு. விஜய் வந்து ஓட்டு பிரிக்க தான் போறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இல்ல அந்த ஓட்டு யாரோட ஓட்டு அப்படின்றது சி இப்போ அதிமுக நம்புது. அதிமுக வட்டாரங்களும் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் சார். அதிமுக வட்டாரங்கள் என்ன நினைக்கிறதுன்னா விஜய் வந்து திமுக ஓட்ட பிரிப்பாரு நம்புறாங்க. அதிமுக ஓட்ட நம்புறாங்க. நீங்க இல்லன்றீங்க. விஜய் பிரிக்க போறது அதிமுக திமுக பாஜக ஓட்டு மூணு பேர் ஓட்டையும் பிரிப்பாரு. மேஜரா பாதிக்கப்பட போறது வந்து அதிமுக திமுக ஓட்டு தான். ஓகே. ஆனா நாம் தமிழர் ஓட்டு ஒரு கணிசமான எல்லா தரப்பு வாக்குகளையும் விஜய் பிரிப்பார். ஏன்னா ஆல்ரெடி அதிமுக திமுகவுக்கு பெரிய இளைஞர்கள் கூட்டம் கிடையாதுங்க. சோ இந்த கிவன் சிச்சுவேஷன் இங்க சான்சஸ் இருக்க முடியுமா? இன்னார் வேண்டாம் ஒதுக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்கு. இறுதி சுற்றுல இருக்கும் உங்கள்ட்ட இருந்தே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க சார்? இதை எப்படி காம்பன்சேட் பண்ண போறோம்ன்றது போகிற நாட்கள் தான் தெரியும். இன்னைக்கே இதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்யூஷன் கிடையாது இதுக்கு. ஆனா இதற்கான சொல்யூஷனை தேடி தான் என்டிஏ மூவ் ஆகணும். அதற்கான வழிகள்ல இருக்கிற பார்ட்டிஸ்ல இருக்கிற இதுல இருந்து தானே வந்தாகணும். உங்களுக்கு எங்க இருந்து இருக்கு கட்சி? வேற கட்சி புதுசா போறது நான் எப்படி பாக்குறேன்னா விஜய் வர போறது இல்லையா? அதுல அந்த புரிதல்ல இருக்கிறீங்க. இல்ல என்ன வேணா நடக்கலாம். கடைசியில என்ன வேணா எலெக்ஷன்றது என்ன கொள்கை எதிரின்ட்டாரு. நீங்க எப்படி? நான் அப்படி கிடையாது. கொள்கை எதிரி கோட்பாடு எதிரி அதெல்லாம் தவிர ஒருவேளை திமுகவை தோற்கடிக்க வேண்டும் கடைசியில் நினைச்சு வரலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு வர மாட்டேன். அது வந்து கிளியரா தெரியுது. வர மாட்டார். இந்த கிவன் சிச்சுவேஷன்ல இப்ப நீங்க வந்து வேண்டாம் ஒதுக்குற நிலையில இருக்கீங்களா? எல்லாரும் சேர்க்கிற நிலையில தான் இருக்கீங்க. ஆளுங்கட்சியான திமுக யார் வந்தாலும் சேர்க்குது அப்படிங்கும்போது இல்ல இது என்னன்னா இவங்க 3 பேர் பின்னாடி தான் மொத்த சமுதாயம் இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டப்படுகிறது நான் நினைக்கிறேன் பர்சனலா. இவங்களுக்கு இல்ல நான் முடிக்கிறாரு. இது இவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. ரைட். ஏன் நம்ம செகண்ட் லெவல் லீடர்ஸை இவங்க அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்றது. முன்னெல்லாம் என்ன ப்ராப்ளமா இருந்தது அப்படின்னா இந்த செகண்ட் லெவல் லீடர்ஸ் செகண்ட் லெவல் அப்ரோச் பண்ணும்போது இவங்க மேல போறாங்க, இவங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது. இன்னைக்கு வந்து இவங்க 3 பேருக்குமே அரசியல்ல பிடிப்பு இல்லை. இப்போ சசிகலா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் கழிச்சு இப்போதான் 2 மாசமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அக்ரெசிவா பார்த்தா அந்த 2 மாசம் தான் ரொம்ப அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பேசிட்டு இருந்தாங்க 5 வருஷத்துல. 21ல அவங்க விட்டு போனது தப்பு. 21ல விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அது வேணும் சொல்லி விட்டாங்க. இல்லங்க யார் சொல்லி விட்டாங்கன்றது வேற பாயிண்ட்டுங்க. விட்டுட்டாங்க அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க அரசியல விட்டுட்டாங்க 21. இல்லங்க அதுதானே பிரச்சனை. இப்ப டிடிவி வந்து இந்த அணிக்கு வந்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி இல்ல, பிஜேபியை நம்பி. அப்ப அவங்க வந்து என்ன கிரெடிபிலிட்டி பிஜேபிக்கு? இல்லங்க பிஜேபி கிரெடிபிலிட்டி இல்ல. பிஜேபி அவங்க அக்செப்ட் பண்ணி நான் பண்றேன்னு தான் சொல்லுது. எங்க சொல்லுது? பட் நீங்க இதுக்கு டைம் வேணும்ல. ஊருக்கு வெளியில ஒதுக்கி வச்சிருவீங்க. நீங்க பொறுத்துட்டே இருங்கன்னா எவ்வளவு நாள் பொறுப்பாங்க? இல்ல எல்லாருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாருங்க. இல்ல சரி நீங்க எங்க போறீங்க? எலெக்ஷனுக்கு போறீங்க. எலெக்ஷன்ல எம்எல்ஏ ஆகணும். ஓகே ரைட். எலெக்ஷனுக்கு இது தேவைப்படுது. இப்போ எலெக்ஷன் நேரா வழி இது கண்டினியூ பண்ணி போய் எந்த சர்ச்சையும் இருந்திருக்காது. நான் முடிச்சிரேன். எந்த சர்ச்சையும் இருந்திருக்காது இதுல. ஓகேவா? இதுல இப்போ இவங்க 2 பேரும் இல்ல. இன்னைக்கு எலெக்ஷன் வந்து ஒரு ஸ்டபன் இதுக்கு மேல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும் நான் நினைக்கிறேன் என்டிஏ பொறுத்தலையும். சோ இவங்க 2 பேரும் இல்ல. அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா இப்போதைக்கு அப்படிதான் நினைக்கிறேன். வேல்சன் சரி வாண்ட் டு இன்டரப்ட். எஸ் ஹரி நான் என்ன சொல்றேன்னா 3 விஷயம் சொல்றேன். ஒன்று வந்து டிடிவி வந்து பிஜேபியை நம்பி இருந்தாரு அப்படின்றதெல்லாம் தவறு. என்னன்னா 2019 அந்த கட்சி எங்க இருந்துச்சு? 2021 எங்க இருந்தாரு பிஜேபி? அதிமுக வந்து எடப்பாடி 21 வரதுக்கு தயாரா இருந்தாருங்க. அதனால அமித்ஷா கூட சேர்த்துக்கணும்னு சொன்னாருங்க. இபிஎஸ் தான் வந்தாருங்க இன்னைக்கும். இல்லை நான் அதை தான் சொல்றேன். நம்பி இல்ல பிஜேபி நம்பி இல்ல. அன்னைக்கு நீங்க சொன்ன 2021 முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? உள்ள வரதுக்கு ரெடியா இருந்தார்ல. அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டு தானே உள்ள வர ரெடியா இருந்தாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி எதிராக கட்சி ஆரம்பிக்கலையா? அந்த முரண்பாடு இருக்குது இல்லையா? அப்போ 2021 இதே தானே. அப்போ அது ஒண்ணு. 2024 அதிமுக எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தின பிறகும் கூட அந்த அலையன்ஸ்ல நாங்க தொடருவோம்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு மதிப்பில்லை அப்படிங்கும் போது தொடர்ந்து அவரை டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுக்கும் போது என்ன செய்வார் அவரு? அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல அவரு. இல்ல மதிப்பு இல்லைன்றதுக்காக எடப்பாடி முதலமைச்சர் கூடாதுவா? வேட்பாளர் கூடாது. மதிப்பு இல்லைன்னா உங்களுக்கு யார் மதிப்பு கொடுக்கல? நீங்க ஏற்கனவே எந்த கூட்டணியில் இருக்கிறீங்க அந்த கூட்டணி தானே நீங்க கேட்கணும். அவங்கள தானே நீங்க கேட்கணும். அப்போ பிஜேபி ஒரு இடம் பழி ஒரு இடமா? இது ஒண்ணு. இது ஒண்ணு. அதுதான் அதுக்கு இவரு எப்படி சொல்ல முடியும்?
அப்ப அதிமுக எப்படி சொல்ல முடியும்? அதுதான் இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் சொல்றேன், ஒரு சமூகத்தை வந்து நம்ம ரொம்ப வந்து லேசா எடை போட்டக்கூடாது எந்த சமூகத்தையும். அதாவது இந்த சமூகம் ஓட்டுகள் வந்து இவங்களுக்கு தான் வந்ததுலாம் கிடையாது, திமுகவுக்கு இல்லைன்னுலாம் கிடையாது. திமுக ஆட்களும் அந்த சமூகத்தில் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி அந்த சமூகம் வந்து எம்ஜிஆரை விரும்புச்சு, ஜெயலலிதா அம்மா விரும்புச்சு, இரட்டையிலையை விரும்புச்சு. ஆனா இது எல்லாத்தையும் புறந்தளித்து ஓபிஎஸ் விரும்புது, டிடிவி விரும்புதுன்னு நம்ம ஒரு சமூகத்தை அந்த மாதிரி அப்ப தங்க தமிழ் செல்வன் தான் சேர்த்துக்கணும். அதிமுக போயிட்டாரு, திமுக வேட்பாளர் இல்ல சார். அதிமுக மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு, தேனியிலும் ராமநாதபுரத்திலும் அதிமுக மூணாவது இடத்துக்கு இருக்கு. நான் பேசுறேன் சார், நீங்க நடுவுல பேசுறீங்கன்னு கேட்க நான் வெளியே இருந்து பேசுறேன். ஆர்கே நகர்ல அப்ப திமுக 24,000 ஓட்டு டெபாசிட் போயிடுச்சு. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க? 21 ஆட்சி பிடிச்சாங்க. ஆர்கே நகர்ல 88,000 ஓட்டு சார், 88,000 ஓட்டு டிடிவி தினகரன் சுயேட்சை சின்னம், 44,000 ஓட்டு அதிமுக உள்ள ஓட்டு பிரிச்சுக்கினாங்க. ஆனா அவங்களுடைய இப்ப திமுக கோட்டைன்னு சொல்ற இடத்துல வெறும் 24,000 ஓட்டு திமுக டெபாசிட் போயிடுச்சு. அதனால அது நீங்க கணக்குல எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா நவாஸ் கனி ஜெயிச்சிட்டார்ல ராமநாதபுரம் தொகுதியில, சார் எல்லா இல்ல நான் என்ன சொல்றேன் கேளுங்க. இல்ல சார், தன்னுடைய எல்லா சக்தியும் ஒன்று திரட்டி 234 தொகுதி இருக்கிற சக்தியை ஒன்று திரட்டி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பவர் ஒரு தொகுதியில நிக்கிறாரு. அப்ப வெற்றி பெறணுமா இல்லையா? ஓகே, அத சொல்லுங்க. அப்ப வெற்றி தானே சார் அந்த இடத்துல இலக்கணமா வரும். நீங்க எல்லா சக்தியும் திரட்டி அண்ணாமலை ஒரு 10 தொகுதியில நில்லுங்கன்னு கேட்கும்போது கூட எனக்கு வேண்டாம் ஒரு தொகுதியில நிக்கிறேன்னு சொன்ன பிறகு நீங்க அங்க மட்டுமே 3,42,000 ஓட்டு வாங்குறீங்க. இப்ப டிடிவி தினகரன் தேனியில 2,92,000 ஓட்டு வாங்கினாரு. இன்னொரு இடம் நீங்க பார்க்கல ஹரி, திருச்சியில எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? இப்ப அதை நீங்க கணிக்கணும்ல. திருச்சியில அமமுக எவ்வளவு ஓட்டு வாங்குச்சு? போன தேர்தல் 2021 அவங்க திருச்சியில வாங்கினது எவ்வளவு தெரியுமா? 1,07,000 ஓட்டு. இந்த முறை பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி அத்தனையும் கூட்டணியில இருந்த பிறகும் 1,00,000 ஓட்டு தான் வாங்கினாங்க, 7,000 ஓட்டு குறைவு. பாயிண்ட் டேக்கன் சார், தேங்க் யூ. இது வந்து கடந்த காலம். அதே மாதிரி கூட்டணி சொல்றீங்க நீங்க 2+2 அரித்மெட்டிக் மட்டும் இல்ல ஹரி, 2+2 22 ஆகலாம், 0 ஆகலாம். 2011 மிகப்பெரிய கூட்டணி தான் நம்ம திமுக, மிகப்பெரிய கூட்டணி. எதிர்கட்சியா கூட வர முடியல. அந்த பெர்செப்ஷன்ல இன்னும் 6 மாசத்துல உடைக்கப்படும். ஓகே, அதிமுக பிஜேபி கூட்டணியே வலுவான கூட்டணி தான். அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு வேற கணக்கு இருக்கு, இல்லாட்டி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கு. யூ ஹேவ் தி லாஸ்ட். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தல். இது அவங்க பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. இது உங்களுடைய பாடு, அதிமுக பாடு, அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய பிரிந்து போனவர்கள் பாடு, திமுகவினுடைய பாடு. நமக்கு தேவை ஒரு 20 சீட் நம்ம உள்ள போனா போதும். அதை மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. கொங்கு பகுதியில் ஒரு 20 சீட் ஜெயிச்சா போதும் அப்படின்னாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்க முடியும். ஒரு சிங்கிள் ஃபோன் காலில் டிடி திறனை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்க முடியும். எங்களுக்கான எலெக்ஷன்ல நீங்க எங்களுக்கான எலெக்ஷன் இல்லப்பா, சண்டை நீங்க போட்டுக்கோங்க, எங்களை விட்டுருங்கிற மாதிரி அவங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒதுங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரையும் அதிமுக சார்பில் போகக்கூடிய எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மகள், அது ஒரு ஃபால்ஸ் கிளைமா தான் நம்ம பார்க்க முடியும். அது வந்து அந்த அம்மா ஒரு இல்ல கிரெடிபிள் பின்புலம் கொண்டு இல்ல ஒண்ணுமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு கூட இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் கொடுத்தது அந்த அம்மா சொல்றாங்க, கொடுத்திருக்க மாட்டாருங்கிறது அனுமானம். அப்படி ஒண்ணு உறுதிப்படுத்தல. ஒரு போலியான பின்புலம் கொண்டு வர அம்மா நம்ம அதை சொல்லிட முடியும். செங்காட்டையன் பார்த்தது தர்மேந்திர பிரதாப் வீட்ல அந்த டீ பார்ட்டி நடக்கும்போது தர்மரோட பார்த்தபோது அதை கிராஸ் பண்ணும்போது ஹலோ தான் சொல்லிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் மீட்டிங் நடக்கல, தர்மரோட தான் அவர் போயிருக்காரு. அது வந்து இவங்க செங்கோட்டையன் பார்த்து இப்ப நான் கூட தான் முதலமைச்சர் பார்த்து சந்திச்சேன். ரோட்ல வந்து இப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூனா பாஜக 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெருசா அவங்க எஃபெக்ட் எடுக்கல. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அவங்க டிடி தினகரன் மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஓபிஎஸ் மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க நினைச்சா சேர்த்திருக்கலாம், ஒரு சிங்கிள் ஃபோன் கால்ல சேர்த்திருக்கலாம். அதே வந்து உங்க பெருசா இத ஃபோக்கஸ் பண்ணல. எலெக்ஷன்ஸ் வந்து அதிமுகவோட எலெக்ஷன் விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. சோ அது அப்படிதானா நமக்கு ரொம்ப சிம்பிள். அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி முடிவெடுக்கிற நிலைமையில இந்த வாட்டி இருக்காரு. சோ எடப்பாடி பழனிசாமி will take charge ன்ற ஒரு you bear the consequences. Yes, you bear the consequences அப்படின்றாரு. பட் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு, இந்த தேர்தல் நம்ம ஜெயிப்போம்ன்றாரு. சோ அவருக்கான ஸ்பேஸ் அவர் கொடுத்திருக்காங்க. பாப்போம். let us wait and see. ஹெச்எல் பங்குண்டவர்கள் பார்த்தீர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.